குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சளி இருமல் தொல்லையை நீக்கிறதுக்காக ஹோம் ரெமெடி பார்க்கலாமா? அதுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 ஏலக்காய், 3 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் 1.5 வயசுக்கு மேலே 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கடைசியாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஏலக்காய், இஞ்சி, மிளகு 3ஐயும் நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம நச்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இடித்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நம்ம கஷாயம் ஃபுல்லாக ரெடியாகி வர்ற வரைக்கும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். அதாவது சிம்மில் வச்சுருங்க. நம்ம இப்போ 1 டம்ளர் தண்ணியில் இந்த இடித்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டி வரணும். தண்ணி நல்லா கொதிக்க அதோட சாரெல்லாம் இறங்கி தண்ணியோட கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கஷாயம் சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், என்னோடய கஷாயம் 5 நிமிஷம் கொதித்த பிறகு எப்படி இருக்குன்னு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வடிகட்டிட்டு இந்த கஷாயம் கூட 1/4 டீஸ்பூன் சுத்தமான தேன் ஆட் பண்ணி கொடுங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுங்க. காலையில் சாயங்காலம் 1 சங்கு அளவுக்கு கொடுத்தா போதும். அதாவது நான் காட்டுறேன் பாருங்கள், இதால் 1 சங்கு அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அதிகமாக கொடுத்துட வேணாம். இருமல் சளிக்கெலாம் ரொம்ப நல்லா கேட்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.